சங்கீத புத்தகம் 1வது சங்கீதம் 2 முதல். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாமும் வேதத்தை தியானிக்கிறோம், நாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறதோ, ஒருவன் வேதத்தின் மீது பிரியமாயிருந்து அப்படி தியானிக்கிறவன் அவன் பாக்கியவான். ஞாபகம் இருக்கிறதா? அதாவது ஒரு கணவன் மனைவியோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறான், அதிகமாக அவளோடு ஐக்கியப்படுகிறான், அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறான். ஏன்? ஒரே ஒரு காரணம், அவளின் மீது அவ்வளவு பிரியமாக இருக்கிறான், அவ்வளவு நேசமாக இருக்கிறான். அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதை தியானிப்பது மட்டுமல்ல, நீ அதன் மீது பிரியமாயிருந்து அதை நீ தியானிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும். 3வது வசனம், அவன் அப்படிப்பட்டவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளோ பெரிய வல்லமையான வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா? அப்படி இரவும் பகலும் பிரியமாயிருந்து தேவனுடைய வார்த்தத்தை தியானிக்கிறவனோ அவன் நீர்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுக்கிற இலையுதராயிருக்கிற பச்சை பசேல் என்ற மரத்தை போலிருப்பான். மட்டுமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எதை செய்தாலும் நான் அதை வாய்க்க பண்ணுவேன். ஏனெனில் என் திவ்ய வார்த்தையின் மீது அவன் அவ்வளவு பிரியமாயிருக்கிறான், அவ்வளவு நேசமாயிருந்து அதை தியானிக்கிறான், வாசிக்கிறான், இரவும் பகலும் அதில் தரித்திருக்கிறான். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். ஒரு மனுஷன் உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டதுதான். தேவனுடைய வார்த்தையில் மீது பிரியமாயிருந்து தாகமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன், அவனை விட்டு தேவன் விலகுவதே இல்லை. அவன் செய்வதையெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவரை கனம் பண்ணுகிறான். என்னது அவனுடைய ஆதாரம்? அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறான். அவன் தேவன் மீது பிரியமாயிருக்கிறான். ஆதாரம் தேவனுடைய வார்த்தை மீது பிரியமாயிருக்கிறான். அதே போல இன்னொன்று பாருங்கள், யோசுவா தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன். யோசுவாவை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்க பாருங்கள். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். மட்டுமல்ல, அதுக்கு பிறப்பார் 9, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் நான் உடனே இருப்பேன். யோசுவாவே, உன்னை விட்டால் விலகுவதே இல்லை, நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னுடன் இருப்பேன். நீ எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கலங்காதே திகையாதே. எப்பொழுது? நீயோ என் நியாயப்பிரமாண புத்தகத்தை இரவும் பகலும் உன் வாயை விட்டு பிரியாத அளவுக்கு நீ தியானித்து கொண்டது, அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும் என்று வாஞ்சியாக இருக்கிற வேளையில் உன் வழியெல்லாம் நான் வாய்க்க பண்ணுவேன். மட்டுமல்ல, நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன். இந்த 2 காரியம் நான் பார்த்தீங்களா? சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்ட கடைசியில் மிகப்பெரிய வாக்கு தத்தமோ, நீ செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணுவேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கேயோ உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். 2க்கும் வித்தியாசமே இல்லை. ஸோ ஆகவே நினைத்து பாருங்கள், அநேக பிரச்சனைகள் நிமித்தம் நான் என்ன செய்வதென்று படபடக்கிறோம், திகைக்கிறோம். அநேக நேரத்தில் தேவன் நம்மோடு இருப்பதை நான் அதை உணர்வதில்லை. தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம். தேவன் நம்மோடு இல்லை என்பதை நான் அனுபவ ரீதியாக காண்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரியமே, தேவனுடைய வார்த்தையில் காண்பிக்கிற அஜாக்கிரதை. அதை நாம் அற்பமாக எடுக்கிறோம். கிடைக்கிற நேரங்களை எதற்கோ எப்படியெல்லாம் செலவழிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கென்று நான் நேரத்தை ஒதுக்குவதில் செலவழிப்பதில் எவ்வளவு பெரிய அஜாக்கிரதை நான் காண்பிக்கிறோம்.
இது நிமித்தமே தேவன் நம்மை ஐஸ்வர்யவனாக ஆக்கும்படி ஆஸ்வதிக்க முடிவதில்லை. இங்கே இன்னொரு வாலிபனை நாம் பார்க்கிறோம். ஒரு வாலிபனுடைய தாகத்தை பாருங்கள் திவ்ய வார்த்தையின் மீது. எஸ்ரா புத்தகம் 7ஆம் அதிகாரம். எஸ்ராவை பற்றி, வாலிபனாய எஸ்ராவை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ராஜாவின் கண்கள் தயை கிடைத்தது. அவன் கேட்டவைகளையெல்லாம் அவனுக்கு ராஜா கொடுக்கிறான். ஏன் ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கரம் அவன் மீது இருப்பதை புறஜாதியாகிய ராஜாவே காண்கிறான். ஏன் தெரியும் பார்த்தீர்களா? அவனிடத்தில் இருக்கிற ஆவியோ, அவன் ஒரு தேர்ன வேத பாரகன். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன், அதில் பிரியமாக இருக்கிற ஒரு வாலிபன். அவனை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லப்படுது பாருங்கள். 10வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். ஏதேதோ காரியங்களுக்கெல்லாம் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு வாலிபன் தன் இருதயத்தை வேத வசனத்தை ஆராய்வதற்கும் அதை தியானிப்பதற்கும் அவன் பக்குவப்படுத்துகிறான். மட்டுமல்ல, பார்த்தீர்களா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். வாசிப்பது மட்டுமல்ல, தியானிப்பது மட்டுமல்ல, அதை இரவும் பகலும் ஆராய்ந்து பார்க்கிறான். மட்டுமல்ல, அதன்படி நடக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். இந்த தாகத்தை கண்ட தேவன் பாருங்கள், எஸ்ராவுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள். அந்த சபையில், அந்த ஜெருசலேம் ஆலயத்தில், பாபிலோனியர்களால் இடித்து திரும்பவும் கட்டப்பட்ட எருசலேம் ஆலயத்தில் அந்த வாலிபனை எவ்வளவு அதிக வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வேதத்தின் மகத்துவத்தை இன்னும் காணவில்லை. வேதத்தின் மேன்மை இன்னும் காணாதவாறு சாத்தான் நம்முடைய கண்களை குருடாக்கி இருக்கான். ஏன் தெரியுமா? தேவ வசனத்தின் மீது ஒரு தாகம் இல்லை, அதன் மீது ஒரு பிரியம் இல்லை நமக்கு. இங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 119வது சங்கீதம் 119வது சங்கீதம் 165வது வசனம். 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. பார்த்தீங்களா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, அதே வார்த்தையை திரும்ப தருவோம். வாசிப்பது தியானிப்பதும் அல்ல, அதை பிரியமாக இருக்கிறவர்களுக்கு, நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடர்கள் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ வேதத்தை நேசிக்கிறோமோ, அதில் பிரியமாக இருக்கிறேனோ, அவர்களுக்கு பரத்திலிருந்து ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த குடும்பத்தின் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். மட்டுமல்ல, அந்த மனுஷன் எந்த இடங்களிலும் கண்ணியில் விழாதபடி ஆண்டவர் அவரை காக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? சவுலும் அவனுடைய யுத்த வீரர்களும் அனுதினமும் தாவீதை பின்தொடர்ந்தார்கள். எத்தனையோ கண்ணிகளை வைத்தார்கள், ஒரு கண்ணியில் விழாதவாறு ஆண்டவர் தாவீதை தாங்கினார். இதைத்தான் ஆண்டவர் நமக்கும் செய்வார். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் வேதத்தின் மீது ஒரு தாகம், ஒரு பிரியம், அதற்காக நேரத்தை செலவழிப்பது, உதாரத்துவமாய் கொடுப்பது நேரத்தை. பார்த்தீங்களா? இந்த நாட்களில் நமது நேரத்தை எதற்கோ காரியங்களுக்காக உதாரத்துவமாய் கொடுக்கிறோம். எதை தவிர? வேதத்தை தவிர. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பூஜ்யம் தான், ஒன்றுமில்லைங்க. நான் உண்மை சொல்லுகிறேன். ஆவிக்குரிய மனுஷன் ஒரு ஐஸ்வர்யவானை எங்கேயாவது நீங்கள் பார்த்தீர்களானால் அதனுடைய முதல் ரகசியமே அவன் வேதத்தின் மீது பிரியமாயிருக்கிறான், வேதத்தை நேசிக்கிறவன். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் தேவனை நேசிக்கிறான் முழு இருதயத்தோடு, தேவன் மீது பிரியமாயிருக்கிறான் என்ற ஆதாரமே அவருடைய வார்த்தையின் மீது பிரியமாயிருக்கிறான், வார்த்தையை நேசிக்கிறான். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நமக்கு இந்த மத்தேயு மலைப்பிரசங்கம் 5, 6, 7 இந்த 3 அதிகாரம் அடங்கியது மலைப்பிரசங்கம். இந்த 3 அதிகாரத்தின் முடிவில், இந்த 3 அதிகாரத்திலும் அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து விட்டு கடைசியில் சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல், அதாவது
7 24 முதல் இந்த என் வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அதை 2 விதமாக ஆண்டவர் பிரிக்கிறார். மத்தேயு 7 அதிகாரம், மத்தேயு 7 அதிகாரம் 24, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் ஒப்பிடுவேன். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். இன்னொரு கூட்டத்தார் யார்? கேட்டும் இதன்படி செய்யாதவர்கள். என் வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவனை அவன் கன்மலையின் மீது வீட்டை கட்டவன் ஒப்பாவன். கன்மலை என்னும் கிறிஸ்துவின் மீது அவன் குடும்பம் கட்டப்படுகிறது. அந்த குடும்பத்தின் அஸ்திபாரமே கிறிஸ்து. 26 பாருங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலிலே கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இவனுடைய அஸ்திபாரமோ மணல். ஏனெனில் தேவனுடைய திவ்ய வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாதிருக்கிறவன். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். இந்த 2 காரியங்களை வைத்து நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம், நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை நம்மை நாம் நிதானிப்பது நலமாக இருக்கும். எசேக்கியேல் புத்தகம் இது ஒரு முக்கியமான காரியம். எசேக்கியேல் புத்தகம் 3 அதிகாரம். இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எசேக்கியேல் கண்ட ஒரு தரிசனத்தில் ஒரு தேவதூதன் ஒரு வேத வார்த்தைகள் அடங்கிய ஒரு புத்தக சுருளை அவனிடத்தில் கொடுக்கிறார். கொடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. 3 அதிகாரம் 1 முதல். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே நான் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. பழைய ஏற்பாடில் ஒரு மனுஷன் சொல்கிறார், அந்த புத்தக சுருளை, வேத வார்த்தையுடைய புத்திய சுருளை நான் புசிக்கிற வேளையில் எனக்கு அது தேனை போல் தித்திப்பாயிருந்தது. ஆனால் இதே போல புதிய ஏற்பாடில் ஒரு தேவதூதன் புத்தகத்தை ஒரு அப்போஸ்தலனிடம் கொடுக்கிறார். பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் 10 அதிகாரம். இங்கே யோவானிடம் ஒரு தூதன் ஒரு புத்தகத்தை கொடுத்து அவர்கள் தரிசனத்தில் நடக்கிற காரியத்தை பாருங்கள். 8வது வசனம் பிற்பகுதியில், சமுத்திரத்தின் மேலும் பூமி மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்ல, நான் தூதனிடம் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாயிருக்கும் என்றான். ஓகே, நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. ஓகே, எசேக்கியேல் எப்படி இருந்தது? தேனை போல் மதுரமாக இருந்தது. அதே போல் புசிக்கிற வேளையில் இவனுடைய வாய்க்கு அது தேனை போல் மதுரமாக இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. பார்த்தீங்களா? பழைய ஏற்பாடில் அவன் வேத வார்த்தை அடங்கிய புத்தக சூழலை புசித்தவுடனே அவன் தேனை போல் மதுரமாக இருந்தது. ஆனால் இங்கே அதே போல் புத்தகத்தை சுருளை புதித்தவுடன் அது தேனை போல் மதுரமாக இருந்தது. ஆனால் புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிட்டு. இதை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாடில் அநேக வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள். ஆனால் புதிய ஏற்பாடில் நாம் அநேக வார்த்தைகளை உட்கொண்டு நாம் சிலுவை எடுத்து சுயத்துக்கு மறிக்கிற வேளையில் அந்த மரணம் நமக்குள் ஒரு கசப்பை கொண்டு வரும். ஆனால் இது அனுதின வாழ்க்கை. ஆனால் அதற்கு பிறகோ நம்முடைய வாழ்க்கையின் முடிவோ நமக்கு நித்திய சந்தோஷத்தை கொண்டு வரும் அந்த கசப்பு. அப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் அதி சீக்கிரத்தில் நாம் உபத்திரவத்தின் நாட்களை சந்திக்க இருக்கிறோம். இந்த நாட்களில் வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அதை நம்மிடத்தில் சேவிக்காத பட்சத்தில் நிச்சயமாக சொல்கிறோம், நம் இருக்கிற குடும்பத்தார்
நம்மை அறிந்திருக்கிறவர்கள் நம் நிமித்தம் அவர்கள் தரித்திரத்தை காணுவார்கள். நான் தரித்திரனாக இருந்தால் எப்படி என் குடும்பத்தை நான் ஆஸ்வதிக்க முடியும்? முதலில் வேத வார்த்தையில் நான் எப்பொழுதும் என்னிடத்தில் வேத வார்த்தை இருக்கிற அளவுக்கு, மற்றவர்கள் கொடுக்கிற அளவுக்கு முதலில் நான் ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். யோசேப்பு அங்கே தெரியும் எகிப்தில் நடந்த காரியம். 7 வருட பஞ்சம், 7 வருட செழிப்பு. என்ன நடந்தது பார்த்தீர்களா? அவன் அந்த செழிப்பின் நாட்களிலே அவன் தானியத்தை சேர்த்து வைத்தான். எகிப்தில் செழிப்பு, தாவரங்கள் பயங்கரமான செழிப்பு வளர்ந்து ஓங்கியது. அந்த நாட்களில் வீணாக்காமல் அவன் அந்த தானியங்களையோ பண்டக சாலைகளை சேர்த்து நிறைத்து வைத்திருந்தான். அடுத்தது 7 வருடம் கொடிய பஞ்சம். என்ன நடந்து பார்த்தீங்களா? 49 பாருங்கள். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல் மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாக இருந்தது. பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் ஞானமுள்ளவன், தெய்வீக ஞானத்தை பெற்ற ஒரு மனுஷன் அந்த கொடுக்கப்பட்ட ஞானத்தை செய்த காரியம் அநேகரை போஷித்தது. பாருங்கள், 56, 57 வசனங்கள். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்திற்கு விட்டான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடியதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாக இருந்தபடியினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். பஞ்சம் பரவிக்கொண்டே வருகிறது. சகல தேசங்களிலும் பஞ்சம். அநேகர் வந்து யோசேப்பின் கதவை தட்டினார்கள். அவன் அநேகரை போஷித்தான். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். நாம் அந்த சோம்பலுக்கும் கனநித்திரைக்கும் வீணான பொழுதுபோக்குக்கும் நேரத்தை செலவழிக்காமல் நாம் நேரத்தை உதாரத்துவமாய் ஆண்டவருக்கு கொடுத்து நாம் பிரியமாயிருந்த வேதத்தை தியானித்து அதை நாம் சேமித்து வைக்கிற வேளையில் எவ்வளோ பேருக்கு நாம் உதவி செய்ய முடியும். நம் குடும்பத்தார் மட்டுமல்ல, ஒரு காலம் வர இருக்கிறது, பஞ்ச காலம். அந்த நாட்களில் மெய்யாகவே உங்களது இருதயத்தில் வார்த்தை இருந்தால், நீங்கள் சேமித்து வைத்திருந்தால், உங்களது வீட்டை நோக்கி ஆண்டவரே அவரை அனுப்புவார். அவரை நீங்கள் போஷிக்க முடியும், அநேகரை போஷிக்க முடியும். அதை நாம் அனுபவ ரீதியாக பார்க்கிறோம். ஆமோஸ் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ நான் தேசத்தின் மீது பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகவும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எச்சரிக்கிறார். பார்த்தீர்களா? ஜலத்தினால் வரும் பஞ்சம் அல்ல, உணவு பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து தெரிந்தும் அதை கண்டறியாமற் போவார்கள். எப்படிப்பட்ட பஞ்சம் வரப்போகிறது? கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம். அநேகர் இந்த நாட்களில் சொல்லுவார்கள், நான் வர இருக்கிற ஒருத்தர் நாட்களில் வேதம் நம்முடைய கையில் இருக்காது, வேத புத்தகத்தை காண முடியாது, வேதத்தை கேட்க முடியாது. அப்படி அல்ல, அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது என்ன? கர்த்தருடைய வசனம். வேதாகமம் என்பது வேத வசனம் அடங்கியது. வேதாகமம் கர்த்தருடைய வசனம், அது வேற. கர்த்தருடைய வசனம் என்பதோ தீர்க்கதரிசிகள் தாகத்தோடும் தேவபயத்தோடும் அவர் சமூகத்தில் தரித்திருந்து அவர் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற வார்த்தை, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு மிக கொடிய பஞ்சம் வரப்போகிறது. ஏனெனில் அந்த நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை பார்க்க முடியும். ஆகவே இந்த நாட்களிலும் நாம் அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாத பஞ்சத்தை நாம் பார்க்க போவதால் இந்த நாட்களில் எவ்வளவு களவாய் தாகத்தோடும் பிரியத்தோடும் தரித்திருந்த வார்த்தைகளை தியானித்து நம்மிடத்தில் சேமித்து வைக்கிற வேளையில் நாம் அநேகரை போஷிக்கிற ஐஸ்வர்யங்களாக தேவன் நம்ம உயர்த்துவார். இப்படிப்பட்ட அநேக யோசேப்புக்கள் ஆண்டவருக்கு இந்த நாட்கள் தேவைப்படுகிறது. ஏனெனில் வர இருக்கிற கொடிய பஞ்சத்தை நாம் காண இருக்கிறோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஞாபகம் இருக்கிறதா? சவுலையும் தாவீதையும் தேவன்
இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். முதலில் சவுலை அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேலின் ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். அதற்கு பிறகு தாவீதையும் அபிஷேகம் பண்ணினார் சாமுவேலை வைத்து. ஆனால் சவுலின் ராஜாவாக என்ன ஆயிற்று? குறுகிய காலத்தில் நமக்கு தெரியும். அது சவுல் அவனும் பாவம் செய்தான், தாவீதும் கொடிய பாவத்தை செய்தான். இருவருடைய முடிவு எப்படி இருந்தது? சவுலுடைய பாவமோ கீழ்ப்படியாமை. அதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். கீழ்ப்படியாமை. ஆனால் தாவீதிடம் இருந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம்? விபச்சாரம், கொலை, அப்படிப்பட்ட பாவம். ஆனால் அவருடைய முடிவு எப்படி இருந்தது? தேவனோ தாவீதை மன்னித்து விடுதலையாக்குகிறார். ஆனால் சவுலையோ அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஏன்? காரணம் என்ன? சவுலை விட அவன் செய்த பாவம் கொடிய பாவம். ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இவனை சவுலை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் பாருங்கள். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடம் சொல்ற காரியத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் பிற்பகுதியில், நீ கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தபடியினாலே, பாருங்க என்னது? கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தாய். தாவீதோ கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் பிரியமாயிருந்தான். நீயோ புறக்கணித்தாய். அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்தது மட்டுமல்ல, புறக்கணித்து தள்ளிவிட்டார். பார்த்தீங்களா? ஆனால் தாவீது எப்படிப்பட்ட பாவத்தை செய்தான்? கொலை, கற்பழிப்பு. ஆனாலும் அவருடைய ஆழமான மனம் திரும்புதலையும் தேவ வார்த்தையின் மேலுள்ள தீராத தாகத்தையும் நேசத்தையும், அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே என்னோடு பேசும், உம் ரகசியத்தை எனக்கு மறையாதையும் ஆண்டவரே, குறித்த ஜாமங்களுக்கு முன் எழுந்த தேவ வசனத்தை தேடுகிறவன் தாவீது. இப்படிப்பட்ட நற்கணங்களை கண்டு தாவீதை தப்ப விடுகிறார். கிறிஸ்துவால் பார்ந்த சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். முதல்ல சொன்னேன், நாம் தேவனை கனம் பண்ணுகிறோம் என்பதற்கு ஆதாரமே என்ன தெரியுமா? முதல்ல தேவ வசனத்தை கனம் பண்ணுகிறோம். தேவனை அன்பு கூறுவோம் என்பதற்கு ஆதாரமே தேவனுடைய திவ்ய வார்த்தையை நான் அதன் மீது பிரியமாயிருந்து அதை தியானிக்கிறோம். தேவனோடு அதிகமாய் ஐக்கியப்படுகிறோம் என்பதற்கு ஆதாரமே வேத வசனத்தோடு நம்முடைய நேரத்தை உதாரத்துமாய் அதற்காக செலவழிக்கிறோம். யாத்திராகமம் புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். மோசே சீனாய் மலையில் வைத்து மோசையிடம் ஆண்டவர் சொல்கிறார், மோசே, இந்நாள் வரையில் நான் அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் இருந்து என் ஜனங்களை விசாரித்தேன். இப்பொழுதோ நான் சீனாய் மலையில் இருக்கிறேன். வருகிற நாட்களில் என் ஜனங்களுக்கு மத்தியில் வந்து ஜனங்களை விசாரிக்க வேண்டும். ஆகவே எனக்கு நீ ஒரு வாசஸ்தலத்தை கட்டு என்றார். அவன் அந்த வாசஸ்தலத்தை கட்டுற வேளையில் நீங்கள் பாருங்கள், யாத்திராகம புத்தகம் 39-40 அதிகாரத்தை பாருங்கள். அநேக இடங்களில் அவன் அந்த ஆலயத்தை, அந்த வாசலத்தை கட்டுற வேளையில் சீனாய் மலையில் வைத்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி அவன் செய்கிறான். தான் முக்கியம். அந்த வார்த்தை தவற விடவே இல்லை. 39 வாருங்கள் 39 அதிகாரம். அநேக இடங்களில் 39 வசனத்தை பாருங்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 7வது வசனம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. திரும்ப நீங்கள் 40 அதிகாரத்தில் வாருங்கள். 26, பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவன் செய்கிறான். 28, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி வாசலத்தை தொங்கு திரையை போடுகிறான். 32, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவன் செய்கிறான். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கற்பித்தபடியே வாசஸ்தலத்தை கட்டுகிறான். அந்த வார்த்தை அவன் தவற விடவே இல்லை. வலது பக்கம் இடது பக்கம் திரும்பவும் இல்லை. முழுக்க கர்த்தரை சொன்ன சீனாய் மலையில் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே கட்டுகிறான். என்ன நடந்தது? 34 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிறைவேற்று.
வேத கர்த்தருடைய வசனத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி செய்து முடித்த உடனே ஒரு மேக ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை முழுவதும் நிரப்பிற்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவாய் ஒவ்வொரு காரியங்களையும் மனுஷன் சொல்வதல்ல, என் சுய ஞானமோ சுய புத்தியம் அல்ல, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்த தாகம் நமக்குள் அதிகரிக்க நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பின்னென்று நம்மை தாங்குகிறார். இன்று அநேகர் தேவ சித்தம் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்கள் செய்து மாட்டிக்கொள்கிறார்கள். தேவ சித்தம் என்பது உதடுகள் இருக்கிறது. ஏனெனில் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தையை மையமாக வைப்பதில்லை. அவருடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமே கர்த்தருடைய வார்த்தை அல்ல. அவருடைய அஸ்திவாரமே கண்மலை என்னும் கிறிஸ்து அல்ல. ஆகவே இந்த நாட்களிலாவது நான் சொல்கிறேன், முதலில் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையை நேசிக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுது உண்மையான நேசமும் பிரியமும் அதிகரிக்க நேரம் போவதே தெரியாது. ஒரு புது மணவாளன் புது மணவாட்டியை நேசிப்பது போல் இரவும் பகலும் அதில் பிரியமாயிரு தியானிக்க முடியும். அது நிமித்தம் தேவன் நம்மை ஏற்ற காலத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் உயர்த்துவார். மட்டுமல்ல, இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் இன்னொரு தேவ மனுஷன் நோவா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். அங்கே வாசஸ்தலம், இங்கே நோவோட என்ன சொன்னார்? பேழையை கட்ட சொன்னார். உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் அழிப்பதற்கு முன்னால் தேவ மனுஷனாகிய மோசே தேவனோடு நடக்கிறவன் சஞ்சரிக்கிறவன் சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு. 14ஆம் வசனத்தை பாருங்கள். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. பார்த்தீங்களா, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அதை வாசித்து பாருங்கள். அது பேழைய நீளம் என்ன, அகலம் என்ன, எப்படி கீழ் பூச வேண்டும், எத்தனை அறைகள், எல்லாம் விவரமாக சொல்கிறார். மோசையை போல இவனும் மெய்யாகவே கர்த்தர் சொன்னபடியே அவன் அந்த பேழையை கட்டி முடிக்கிறான். பாருங்கள் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அதான் முக்கியம். பாருங்களா, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். மோசே தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்புறது போல இவன் தேவன் விண்பனவண்ணமாகவே செய்து முடிக்கிறான். பாருங்கள் 7ஆவது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டே. நீ நீதிமான், ஏனெனில் இந்த பேழையை நீ கட்டினது உன் சுய புத்தி அல்ல, உன்னுடைய ஞானம் அல்ல. என்னுடைய வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுத்தாய். என்னுடைய வார்த்தை ஆதாரமாக வைத்து கட்டினாய். நோவா செய்து பார்த்தீர்களா? நோவா எவ்வளவு கவலவாய் கர்த்தருடைய வசனத்தை மையமாக வைத்து அவன் அந்த பேழையை கட்டின நிமித்தம் எவ்வளவாய் தேவன் அவனை அங்கீகரிக்கிறார். உலகம் முழுவதும் அறியும்படிக்கு தேவனுடைய சாட்சியோ, இவன் எனக்கு முன்பாக ஒரு நீதிமான். பார்த்தீர்களா, எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டேன். மனுஷருக்கு முன்பாக அல்ல, சமூகத்தில் அல்ல, எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு வழியை ஆண்டவர் நம்மிடத்தில் கற்று தருவதெல்லாம் திரும்பவும் அதே தான். நேசத்துடனும் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானித்து நாம் அதில் தரித்திருப்பது தான். அதே போல நாம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி, வல்லமையான தேவ மனுஷன். அவனை பற்றி சாட்சியை பாருங்கள். 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடன் கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. பாருங்க, சாமுவேலின் வாழ்க்கையில் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் கீழே விழுந்து போக விடவில்லை. அவர் வார்த்தையின்படியே அவனை உருவாக்கினார். அவனை வல்லமையாய் தேவன் பயன்படுத்தினார். அதே போல நாம் யோசுவா புத்தகம் 21ஆம் அதிகாரம் 45 கடைசி வசனம் 45 வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்று. பார்த்தீங்களா,
இஸ்ரவேலருக்கு தேவன் சொல்லிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் மனம் திரும்புவோம். நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறட்டும். அதற்காக ஒரே ஒரு காரியம், நாம் உலகத்தை அல்ல, உலகத்துள்ளவைகளை அல்ல, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க, பிரியமாயிருந்து தியானிக்க, முழு அன்புடன் முழு இருதயத்துடன் தியானிக்க கற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய நேரத்தை உலகத்துக்கு அல்ல, சிற்றின்பக்கத்துக்கு அல்ல, நம்முடைய நேரத்தை தேவனுக்காக, அவருடைய வார்த்தைக்காக நாம் உதாரத்துவமாய் நாம் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஞாபகம் இருக்கிறதா? இந்த கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாள் வீட்டில் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வந்து அமர்ந்தவுடன் மரியாள் என்ன செய்தாள்? ஓடோடி வந்து அவரது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து விட்டாள். மரியாள். மார்த்தாள் என்ன செய்தாள்? அநேக வேலைகளில் அவள் ஈடுபட்டிருந்தாள். மட்டுமல்ல, அந்த மார்த்தாளோ ஆண்டவரோட வந்து தன் சௌரி பற்றி குறை கூறுகிறார். ஆண்டவரை பார்த்தீங்களா, எவ்வளவோ வேலை செய்கிறேன், எனக்கு உதவி செய்யாமல் இவள் இப்படி இருக்காள், அவளை பற்றி குறை கூறுகிறாள். ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்த்தாளினே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். இதோ மரியாளோ தன்னை விட்டுடாத நல்ல பங்கை அவள் கற்றுக்கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்னது? அவருடைய திவ்ய வார்த்தையில் தீராத தாகத்தோடு தடித்திருக்கிறது. இதில் எதை காட்டுறது? இந்த ரெண்டு காரியம். மார்த்தாளின் பங்கோ ஊழியத்தை காண்பிக்கிறது. உண்டா இல்லையா? ஊழியம் என்று அநேக கிரியைகள். ஆனால் மரியாளின் பங்கு எதை காட்டுகிறது? தேவனோடு உள்ள ஒரு உறவை காண்பிக்கிறது. நீங்களை யோசித்து பாருங்கள், நீங்களை பதில் சொல்லுங்கள். தேவனுக்காக செய்கிற ஊழியம் முக்கியமா, அவரோடு வைக்கிற உறவு முக்கியமா? தேவனோடு வைக்கிற உறவு அதுவே மிக மிக முக்கியம். தேவனோடு ஒரு நல்ல உறவு இல்லாமல், நல்ல ஐக்கியம் இல்லாமல், அதற்கு நேரம் இல்லாமல் நாம் செய்கிற ஊழியம் எல்லாமே சத்த கிரிகள். ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் தேவனோடு உள்ள ஒரு தனிப்பட்ட உறவில் தரித்திருப்போம். மணவாளனும் மணவாட்டியும் தரித்திருப்பது போல நாம் தரித்திருந்து அவர்கள் ஐக்கியத்தில் நாம் பலப்படுவோம், வளருவோம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் பின்னென்று தாங்குவார். நாம் பவுல் சொன்னது போல நாம் ஆவியில் அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆமென்.